ஐம் காயத்ரிக்கானா ஒரு விவசாயி கடவுள்கிட்ட பயங்கரமான பிரார்த்தனை வைக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, எனக்கு சரியான நேரத்தில் வெயிலையும் மழையும் கொடுங்க, அதை வச்சு நான் நல்ல விவசாயம் பண்ணி நல்ல அறுவடை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை வைக்கிறாரு. கடவுள் நீ கேட்ட மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயில் மழை இது ரெண்டுத்தையுமே சரியான நேரத்தில் கொடுக்குறாங்க. விவசாயி டெய்லி போயிட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப எல்லாமே சரியாக தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடறாரு. அறுவடை நாளும் வருது. அப்படி இருக்கிறப்ப மற்ற தோட்டங்களில் சரியான விளைச்சல் கிடைக்குது. ஆனால் இவருடைய தோட்டம் கருகி போயிருக்கு. அப்போ கடவுள்கிட்ட அவர் பயங்கரமாக கோவப்படுறாரு. ஏன் எனக்கு இப்படி பண்ண அப்படின்னு கேட்குறாரு. இப்போ கடவுள் சொல்கிறாரு, நான் என்னதான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா கூட நீ என்ன பண்ண தெரியுமா, சரியான நேரத்தில் மருந்தடிக்கலை, களை பிடுங்கலை, எதுவுமே பண்ணாமல் கடைசியில் என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் கெட்டு போகலை, உன்னோட உழைப்பு இல்லாமல் தான் உன்னுடைய இந்த தோட்டம் வீணாக போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. என்னதான் கடவுளை ஹெல்ப் பண்ணாலும் நம்மளுடைய உழைப்பு இல்லைன்னா அது நம்மளுக்கு சரியான பதில் கொடுக்காது அப்படிங்கிறது இந்த கதை சொல்லக்கூடிய அழகான விளக்கம். தேங்க்யூ.